சேல்ஸ் ஃபோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு டவுட் வருது, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டவுட் வருது. லைவாக யார்கிட்டயாவது உடனுக்குடனே கேட்டு கிளாரிஃபை பண்ணால் நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இந்த கோலர்னர் செஷன். இந்த கோலர்னர் செஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியோ, ஏன் 1 இயர்க்கு முன்னாடியோ ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செஷனை எடுத்து மாடரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் லைவாக போயிட்டு இருக்கிற செஷனில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் இந்த எரர் தான் ஃபேஸ் பண்ணுறேன், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, கைட் பண்ணுங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. We should update account industry, then create task. Once created the task, after creating the task, we should update account. Like that, if it is இந்த கோலர்னர் செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணால் யூ மஸ்ட் ஹேவ் அ ஜோகோ கிளிக் ஆக்சஸ். ஜோகோ கிளிக்கில் கோலர்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. அங்கே செஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு எந்தெந்த செஷன்ஸ் போகுங்கிற அப்டேட் வந்து அந்த சேனல்லே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த கோலர்னர் செஷனை நான் ஜஸ்ட்டு என் டவுட்டை மட்டும் தான் கிளாரிஃபை பண்ணதா ஜாயின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செஷன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே செஷன்ஸில் ஜாயின் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். அந்த டாப்பிக்கை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்கலாம். உங்களால் அந்த டவுட்ஸை கிளாரிஃபையும் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தாராளமாக யூ கோ ஹெட் அண்ட் கிளாரிஃபை த டவுட். It is not always correct. Okay. Maybe அது தப்பா கூட சொல்லலாம். We can achieve this using a data binding even in the dynamic software. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாபிக் நல்லா ரீவிசிட் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் போகும். ஏன்னா அங்கே வந்து தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிறனால உங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களோட கம்யூனிகேஷன் என்ன ஆகும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே த மோர் யூ டீச் த மோர் யூ லேர்ன். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லா டெப்த்தாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, இந்த கோலர்னர் செஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ட்ரைனி தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு டபுள் செக், அவங்க சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணணும்னா, வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு ஜாயின் த Q&A செஷன். அதில் சீனியர் ட்ரைனர்ஸ் இருந்து அந்த டவுட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி தருவாங்க. ட்ரைனர் வர வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு இருந்து வெயிட் பண்ணி Q&A செஷனில் தான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கோலர்னர் செஷன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அப்பப்போ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட்.